ஆனால் அரசியல் கட்சி எதுக்கு வந்திருக்கணும், எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் நல்லது செய்யறதுக்கு வரணும். இப்போ அப்படி இல்லை, நல்லது செய்யறது தன்னை நிலைநாட்ட வரணுன்ற மாதிரி ஆகிட்டான். ஒரு அரசியல் தலைவர் என்ன ஆகிட்டுக்கிறானுங்கன்னு என்ன தன்னை நிலைநாட்டணும்னு ஆகிட்டானே தவிர, மக்கள் சுபிட்சமாக இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைநாட்டுற மாதிரியான அரசியல்வாதிகள் இல்லை. அந்த மாதிரி சிந்திக்கிறது மனிதன் கூட குறைஞ்சிட்டான். எல்லாம் நல்லா இருக்கணும்னு சிந்திக்கிற மனிதன் போய் தன்னை நல்லா வச்சுக்கணுன்ற மனிதன் மாறி தன்னை நல்லா வச்சுக்கிற மாதிரி காட்டிகிற மனுஷன் தான் ஆகிட்டான். அவன் கூட தன்னை நல்லா வச்சுக்கல. சதா சர்வகாலமாக வெள்ளை சட்டை இவ்வளோ தூரம் மச்சு போட்டுருக்கான்னா அவன் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? எப்போ பார்த்தாலும் ஒரு வண்ணமான துணிகள்லாம் அவனுக்கு இல்லையே, பாவம் தானே. வாழ்க்கையை கொண்டாடலையே, நல்ல துணியை போடலையே, விதவிதமாக ட்ரெஸ் பண்ணி வரலையே. அப்போது ஃபிக்ஸ் ஆகிட்டா தானே, பாவம் தான். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வாழ்கிற மாதிரி நிறைய பேர் காமிச்சிக்கிறாங்க. நடிகர்களாக மாறிட்டாங்க. தன்னை நிலைநாட்டுற முயற்சியில் உண்மையை சந்திக்காமல் ரொம்ப இலகுவாக இல்லை. நீங்கள் எவ்வளோ தூரம் எளிமையாக, எவ்வளோ தூரம் கொண்டாட்டமாக, எவ்வளோ தூரம் ஜாலியாக, யாரோட அங்கீகாரமும் இல்லாமல் நீங்கள் கொண்டாட்டமாக இருந்தீங்கன்னா அலட்சியங்களை தாண்டிய ஒரு சிறப்பான மனிதனாக மாறிடுவீங்க. இப்போ செய்யுங்க. இப்போ லட்சியன்றத பட்சத கோட்பாடுகளை இதெல்லாத்தையும் அலட்சியம் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுல மட்டும் லட்சியமாக வச்சுங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கிறத நீங்கள் லட்சியமாக வைங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு அலட்சியமாக இருக்கட்டும். உங்கள் தேவையெல்லாம் நீங்கள் சரியாக சந்திக்கிறீங்களான்னு பாருங்கள், அதுதான் உங்களோட லட்சியமாக இருக்கட்டும். மற்றதெல்லாம் அலட்சியம் பண்ணுங்கள். உங்கள் தேவைகளை சரியான தேவைகளை சந்திங்க. கொண்டாட்டமாக இருங்க. உங்களுடைய நியாயமான கேள்விகளுக்கு சரியான பதில் தேடுங்க. சரியான பதில் திருப்தி ஆகலைன்னா மேலும் தேடுங்க. சரியான பதில் வர்ற வரைக்கும், அல்லது சரியான பதில் உங்களுக்கு புரிகிற வரைக்கும், அல்லது சரியான பதில் இதுதான் உங்களுக்கு நீங்கள் உணர்கிற வரைக்கும் போராடுங்க. அதுக்கு தான் நீங்கள் இங்கே வந்துக்கிறீங்க. மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டதே சரியான உண்மையை தெரிஞ்சு சரியான வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவாக முடிவுக்கு வரது தான். ஒரு மனிதன் நிறைவாயிட்டான்னா முடிவு சரியாக இருக்குது. ஸோ நிறைவாக இருக்க பாருங்கள். நிறைவான மனிதனாக மாற பாருங்கள். நிறைவாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் தான் இங்கே இருக்குது. ஒரு மனுஷன் நிறைவாக இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்துக்கிறான். நிறைவடைகிறதுக்கான சந்தர்ப்பம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம புலன்கள்லாம் அந்த மாதிரி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம வாழ்க்கை அப்படி தான் கொடுக்கப்பட்டது. ஒரு மனிதன்